லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் சேதுபதி நடிப்பில் ஆறுமுககுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்க ஏஸ் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். ஏஸ் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, சின்ன சின்ன திருட்டு கேஸ்ல இருக்க விஜய் சேதுபதி இங்கேருந்து தப்பிச்சு மலேசியாவில் புது வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனதும் கதாநாயகியோட காதல் வயப்படுறாரு. கதாநாயகிக்கு ஒரு பிரச்சனை, அதனால் ஒரு வங்கி கொள்ளையில் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தோட ப்ளஸ், விஜய் சேதுபதி போல்டு கண்ணன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எப்பயும் போல் அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதுவும் ஆக்ஷன் காட்சிகள், அப்புறம் யோகி பாபுவோட சேர்ந்து பண்ணுற காமெடி போன்றலாம் இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு காமெடி சொல்லலாம். கொஞ்ச நாளாகவே யோகி பாபு மேலே ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அவர் வர காட்சியெல்லாம் பெருசாக எதுவும் காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட பண்ணுற ஒரு காமெடியெல்லாம் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மக்களை சிரிக்கவும் வைக்குது. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாடல்களை சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு பாடல் வெளியாகி பெரிய ஹிட் ஆயிருக்கு. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக்கும் சரி, சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்னா, மலேசியா லொக்கேஷன் சொல்லலாம். நம்ம ஊர் மாதிரியே எல்லா இடத்துலையும் படம் ட்ராவல் ஆகுது, மலேசியா ஃபுல்லாகவே. இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். இது ஒரு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு இயக்குனருக்கு ஒரு குழப்பம் மாதிரி இருக்குது. முதல்ல இது ஒரு சூதாட்டம் மாதிரி, அதில் விஜய் சேதுபதி கடனார மாதிரி ஆரம்பித்து திருப்பி அவர் ஒரு பேங்க்கு கொள்ளை அடிக்கிறாரு அப்படின்னு காட்டி, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் திருப்பி லாட்ரியில் ஒரு அமௌண்ட் அடிக்கிற மாதிரி காட்டி எங்கெங்கேயோ போய் இந்த படம் ஒரு இடத்துல முடியுது. இது இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸ்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு பெரிய மைனஸு, இந்த கிளைமேக்ஸில் ஒருத்தனை காட்டுறாங்க. அது பயங்கர இரிட்டேட்டாக இருக்குது. அவன் வந்தவொடனே தெரில, கூட்டமாக தேட்டரில் அப்படி கத்துது அந்த பைத்தியக்காரனை பார்த்து. இது விஜய் சேதுபதியான ஒரு பெரிய நட்சத்திரம் நடிக்கிற படத்தில் இந்த மாதிரியான பைத்தியக்காரனுக்கெல்லாம் எதுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு தெரில. இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு சம்மர் ஹாலிடேக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.